இன்றைய ஆளும் அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அமித்ஷாவினுடைய கூட்டணியில் ஆளக்கூடிய இந்த அரசாங்கத்துல 2014 ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 195 கேசுகள் பதியப்பட்டிருக்குது இடி மூலியமாக. அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த செயல்பாடு எதை குறிக்குது அப்படி என்றால், ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம்ங்கிற அதை நோக்கி நகர்த்து கொண்டு போறது. அப்போ எனக்கு எதிராக எந்த எதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த பாசிசத்தினுடைய சித்தாந்தம் மிகப்பெரிய ஒரு கேடு அப்படிங்கிறத இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் செவிலிலே 4 சாத்தி சிபிஐ மேல வழக்கு பதிவு செய்யணும், துறை ரீதியான நடவடிக்கைகளை குற்ற முகாந்திரம் எதுவுமே இல்லாம ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக அன்றைக்கு இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலையும் துணை சிஎமாக இருந்த மணிஷ் சிசோடியா மேலையும் ஒரு அடக்குமுறைகளை டெல்லியின் ஆட்சியாளர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துறையை வைத்து அவர்களை கைது செய்து அவர்களை கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் 200 நாட்களுக்கு மிகாமல் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். மணிஷ் சிசோடியா கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக அங்கு சிறைச்சாலையில் இருந்தார். அப்போ இவர்கள் ஒரு பொய்யாக சொல்லக்கூடிய ஒரு வழக்குகள்ல கூட கிட்டத்தட்ட பல்வேறு தலைவர்கள் பல நாட்களாக போய் சிறைச்சாலையில வாடி வதைபடுறதை எந்த விதமான ஜனநாயக பூர்வமான எந்த நாடுகள்லையும் இதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இவர்களுக்கு ஜனநாயகத்தின் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஜனநாயக அமைப்புகள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிரி. இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல என்னென்னலாம் ஷரத்துகள் கொடுத்திருக்குதோ அதை அத்தனையும் மழுங்கடிக்கவும் அதை அத்தனையும் துடைத்து எரியறதுக்குரிய எல்லா வேலைகளையும் காலம் தொட்டு அவர்கள் பண்ணி வந்திருக்கிறது தான் வரலாறு. அதற்கு இன்னைக்கு டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை குடித்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மணிஷ் சிசோடியா அவர்களையும் கன்விக்ஷன்ல இருந்து வெளியில தள்ளி இருக்கிறாங்க. அவர்களை விடுதலை, அவர்கள் மேல எந்த குற்ற முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறத நிறுவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.